أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وسلم عليه. அல்லாஹுடைய பேரருள் கிருபை கருணை அல்லாஹ் நம்மை விஷயங்களாக மூவிகளாக்கினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் ஒருவராக நம்பி கொண்டு வந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அவனை பற்றி கேட்கவும் பேசவும் அல்லாஹ் வாய்ப்பு அளித்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஜும்மால பேசின பேச்சை இப்போ பேசிட்டு இருந்தோம். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காஃபிர்கள் அவர்களை சூழ்ந்துட்டாங்க, பக்கத்துல வந்துட்டாங்க. நபி அவங்க சௌரு குகையிலே பதுங்கி விட்டார்கள். சௌரு குகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள், பதுங்கி கொண்டாங்க. அப்போ அந்த காஃபிர்கள் தேடி வராங்க, யாரும் ஆளை காணும். நிறைய அதிசயங்கள் நடந்தது. அல்லாஹ் அவர்களை காப்பாற்ற நாடினான். இப்போ அவங்களுடைய கால்கள் தெரிகிறது, அந்த அளவுக்கு நெருங்கிட்டாங்க. லா தஹசன் இன்னல்லாஹ மானா என்று சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பயந்து யார் ரசூலுல்லாஹ் பக்கத்துல வந்துட்டாங்களே என்று சொன்னபோது லா தஹசன் இன்னல்லாஹ மானா என்று சொன்னார்கள். அப்போனா என்ன அர்த்தம்? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நீங்க பயப்படாதீங்க. இதுல ரெண்டு விஷயம் அதான் சொன்னேன் நானு. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ராயலை கூப்பிட்டு வராங்க அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு. வந்தா வழியில நைல் நதி குறுக்கிடுது. இப்போ அந்த நைல் நதியை தாண்டி போறதுக்கு எந்த கப்பலோ படகு எதுவுமே இல்லை. என்ன செய்வது அறியாத அவங்க அப்படியே திகைத்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். ஒரு நேரம் கொஞ்ச நேரம் போயிடுச்சு. திடீர்னு பார்த்தா அவன் படை கிளம்பி வருது. யாரு? பிறவனுடைய படை. அவன் இவங்களை துரத்திக்கிட்டு வரான். இப்போ மக்கள்லாம் பயந்து நடுங்கி போய் நாங்க உயிரோடு தான் இருந்தோம், எங்களை கொன்னுடுவான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பயப்படும் போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை அதுதான், இன்ன மஅய ரப்பி சயஹதி. என் ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான். காரணம் அந்த ஞானம் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டும் இருந்துச்சு, அவன் உம்மத்துக்கு இல்லை. இங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஞானத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கொடுத்தாங்க. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா என்று நபி அபூபக்கர் சேர்த்து கொண்டார். இப்போ அல்லாஹ் இருக்கிறான் பயப்படாதீங்கன்னு சொல்லல, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் நம்மள பயப்படாதீங்கன்னு சொல்லல, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ் நம்மோடு, அந்த மஅய்யத்துடைய இத்ராக் அதுதான் பயனளிக்கும். அல்லாஹ் இருக்கிறான்ற விளங்குறது லட்சம் பேர் கோடான கோடி பேர் இஸ்லாமியர்கள் எல்லாம் அல்லாஹ் இருக்கிறான்றது விளங்குறாங்க. அல்லாஹ் இருக்கிறான்னு முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம்ல, அல்லாஹ் இருக்கிறான் ஏன் பயப்படுறீங்க? இப்போ பொதுவா நம்ம ஒருத்தர் பயப்படுறாருன்னு சொன்னா நீங்க கவலைப்படாதீங்க அல்லாஹ் இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். இது பாமர மக்களுடைய நிலை. அது அல்லாஹ் இருக்கிறான் அதனால நம்ம பயப்படாதீங்க. அல்லாஹ் இருக்கிறான்றதுனால நான் பயப்படாம எப்படி இருக்க முடியும்? ஏன்னா அல்லாஹ் பத்தி தெரியலையே, அவன் எனக்கு உதவி செய்வான் என்று நமக்கு தெரியலையே. இங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இருக்கிறான் அதனால பயப்படாதீங்கன்னு சொல்லல, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அதனால பயப்படாதீங்கன்றான். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அங்கேயும் அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்ன மஅய ரப்பி சயஹதி. அல்லாஹ் இருக்கிறான் அவன் உதவி செய்வான்னு சொல்லல, அல்லாஹ் என் கூட இருக்கிறான் அவன் உதவி செய்வான். அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அந்த உணர்வு எனக்கு கொடுத்திருக்கின்றான், நிச்சயமா எனக்கு உதவி செய்வான். அப்ப நபிமார்களுடைய ஈமான் என்னன்னா அல்லாஹ் இருக்கிறான்றதல்ல, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான்றதுதான். அல்லாஹ் இருக்கிறான்றதல்ல, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். எப்படி இருக்கிறான்றதுதான் விளங்கும். விளங்கிவிட்டால் நிச்சயமா உங்களுக்கு உதவி கிடைக்கும்.
அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். இஸ்தியானத்து பில்லாஹ், எங்கோ உள்ள அல்லாஹ்விடம் நான் உதவி தேடவில்லை, என் கூட இருக்கிற அல்லாஹ்ட்ட உதவி தேடுறேன். எங்கேயோ உள்ள அல்லாஹ் என் கூட இருக்கிறான். எப்படி அல்லாஹ் என் கூட இருக்கிறான்? அதை விளங்கினாதான் அல்லாஹ் உதவி செய்வேன்றான். நான் அதமாக இருக்கிறேன், என்னோட அல்லாஹ் மௌஜூதாக இருக்கிறான். நான் மையத்தா இருக்கிறேன், என்னோட அல்லாஹ் ஹயாத்தா இருக்கிறான். நான் ஜாஹிலா இருக்கேன், என்னோட அல்லாஹ் ஆலிமாக இருக்கிறான். நான் முல்தர் நாட்டம் இல்லாதவனாக இருக்கிறேன், என் கூட நாடிக்கொண்டு இருப்பவன் அவன். நான் அசைய முடியாதவனாக இருக்கிறேன், என்னை அசைய வைப்பவன் அல்லாஹ். பார்க்காத குருடனாக இருக்கிறேன், என்னை பார்க்க வச்சது அல்லாஹ். கேட்க முடியாத செவிடனாக நான் இருக்கிறேன், என்னை கேட்க வைப்பவன் அல்லாஹ். இவ்வளவு உதவி எனக்கு முன்னாடி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அன்புசுல என்னை காட்டிக் கொண்டிருக்கிறான் என் ரப்புல் ஆலமீன். அன்புசுல என் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் என் ரப்புல் ஆலமீன். இதை செய்ய மாட்டானா என் ரப்பு? அப்ப அந்த உணர்வை அவர்கள் ஊறி போயிருக்கிறாங்க கலிமாவில. நபிமார்கள் அது அந்த ஈமானை சத்திய சஹாபாக்களுக்கு முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் தன் உம்மத்துக்கு கொடுத்தாங்க. அது வரணும். தைரியத், ஐனியத் ரெண்டுமே. தைரியத், ஐனியத். ஐனியத்னா என்ன? அல்லாஹ் உடன் இருப்பது ஐனியத். அல்லாஹ்வோடு இருப்பது ஐனியத். எப்படி இருக்கிறான்? நான் சொன்ன மாதிரி இருக்கிறான். அல்லாஹ் உடன் என்ன? என்னோடு இவர் இருக்கிறார் அப்படி சொல்றதா? என்னோடு நீங்க இருக்கிறீங்க, என்னோடு நீங்க இருக்கிறீங்க. என்னோட தான்பா இருக்கிறாரு, போன்ல சொல்றேன், என் கூட தான் இருக்கிறாரு. அந்த மாதிரி அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறானா? நீங்க தனியா உட்கார்ந்துருக்கீங்க, நான் தனியா உட்கார்ந்துருக்கேன். எனக்கு என்ன செய்கிறது என்று உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன செய்கிறது எனக்கு தெரியாது. இந்த நிலையில் நாம் இருக்கும்போது நமக்கு எங்க உதவி கிடைக்கும்? தகப்பன் ஒரு கவலையில உட்கார்ந்து இருக்கலாம். அப்பக்காரு ஒரு கவலையில உட்கார்ந்து இருக்கிறார். கணவன் மனைவி, கணவன் மனைவி, அந்த கணவன் ஒரு கவலையில உட்கார்ந்து இருக்கிறாரு. மனைவி வந்தாங்க. அந்த பிள்ளைக்கு தகப்பன் அவன் தான். அந்த பிள்ளைய பக்கத்துல உட்கார வச்சுட்டு, அவன் மடியில உட்கார வச்சுட்டு கொடுக்குறாங்க. பால் வச்சிருக்கிறேன் சூடா, உள்ள அது போய் கைய வச்சிட போது பாத்துக்கங்க அப்படின்னு குழந்தைய அவங்ககிட்ட கொடுத்துட்டு போறாங்க. அவர் மடியில தூக்கி வச்சுட்டாரு. இப்ப அவருடைய பார்வை முன்னாடி இருக்கிற அந்த பால்ல தான் இருக்கு. பாலை பார்த்துட்டே இருக்காரு. ஆனா அவர் ஏதோ ஒரு கவலையில சிந்தனையில மூழ்கி போயிருக்காரு. இந்த குழந்தை, மடியில உட்கார்ந்து இருந்த குழந்தை தவுண்டு போய் அந்த பால்ல கையை போட்டுச்சு. அதை பார்த்துட்டே தான் இருக்காரு. பாலை பார்த்துட்டே இருக்கிறாரு, இது கை போடுறதையும் பாக்குறாரு. கைய போட்ட உடனே கொதிக்கிற பால் கையில அந்த சூடு பட்டவன புள்ள வீல்னு கத்துது. மனைவி அல்லாஹ் என்ன ஆச்சுன்னு ஓடி வரா. அப்பதான் இவரு என்ன நடக்குதுன்னே பாக்குறாரு. பால் கீழே போட்டுடுச்சு, கை ஃபுல்லா பால் வெந்து போச்சு. என்னங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன், இதுதான் இன்சான். முன்னாடி இருக்கிற நீங்க எனக்கு உதவி செய்ய முடியாது. முன்னாடி இருக்கிற நீங்க, என் கூட இருக்கிற நீங்க உதவி செய்ய முடியாது. எனக்கு என்ன வரும்னு எனக்கு உங்களுக்கு எங்க தெரியும்? எனக்கு என்ன நடக்கும் யாருக்கு? என் கூட ஐநா இருக்கிற அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். ஏன்னா அவன் தெரியும், என் கூடயே இருக்கிறான் அல்லாஹ். அவன் தான் என்னை இயக்கி கொண்டு இருக்கிறான். அப்போ ஏதோ ஒரு சிந்தனையில நான் இருந்தேன். அந்த புள்ள கையை வச்சது கூட எனக்கு தெரியல. ஏதோ ஒரு கவலையில சிந்தனையில இருக்கும்போது முன்னாடி உள்ள வஸ்து தெரியல பாருங்க. பார்ப்பதினால் ஒரு வஸ்து தெரிவதில்லை, நாம் அகக்கண் கொண்டு பார்ப்பதினால் ஒரு வஸ்து தெரிகிறது. இவர் பாலை பார்த்துட்டு தானே இருந்தாரு, புள்ள கையை வச்சதை பார்த்துட்டு தானே இருந்தாரு. ஏன் பிடிக்கலன்னு சொன்னா, நான் இதை பார்க்கவே இல்லை, எனக்கு முன்னாடி வேற ஒன்று சீன் நிக்குது. இதை நான் பாக்குறேன், என் கண்ணு இதை பாக்குது, என் கல்வி வேறொன்று பார்த்துட்டு.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து போறாங்க. உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னாங்க, பதில் இல்ல. ரெண்டாவது சொன்னாங்க, பதில் இல்ல. மூணாவது சொல்லிட்டு வந்துட்டாங்க, பதில் வரல. நேரா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார் பெருமானார் நம்மை விட்டு போய் ரொம்ப காலம் கூட ஆகல, இப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு மறைந்திருக்கிறார், அதுக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றம், அப்படி என்ன மாற்றத்தை கண்டீங்கன்றாங்க அபூபக்கர் நாயகம். வேற நான் போகும்போது உஸ்மானே கனி உட்கார்ந்து இருக்கிறாங்க, சலாம் சொல்றேன், திரும்ப பதில் சொல்ல மாட்டாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாங்க போய் கேட்போம். ரெண்டு பேரும் வந்தாங்க. வந்த உடனே உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரையும் பார்த்து வாங்க ஸலாம் அலைக்கும் அவங்க முன்னாடி சொல்லலாம், இவங்களை பார்த்து சொல்லிட்டு, அப்பதான் அபூபக்கர் சித்திக்லான்னு கேட்டாங்க, என்ன உமர் ரலியல்லாஹு வந்தாங்களா, சலாம் சொன்னாங்களா, நீங்க பதில் சலாமே சொல்லுங்க, அப்படி என்ன கோவம் உமர் மேல? அப்படியா, அப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்தா மாதிரி தெரியலையே, வந்தாங்களா நிச்சயம் அவங்க பார்க்கவே இல்லையே, நான்றான் சலாம் சொன்னதா எனக்கு தெரியவே இல்லையே, சிந்தனையே இல்லையே, இப்பதானே வந்து நான் சலாம் சொன்னேன், எனக்கு தெரியல. அவ என்ன ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருந்தீங்களா? ஆமா, முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துல நிறைய இருக்குது, தொழுகை இருக்கு, நோன்பு இருக்கு, ஜகாத் இருக்கு, ஹஜ் இருக்கு, தான தர்மம் இருக்கு, எவ்வளவு இருக்கு, எவ்வளவு விஷயங்கள், நற்காரியங்கள், ஜிக்ரு, திலாவத்துல் குர்ஆன், நஃபிலான தொழுகைகள், நிறைய இருக்கு, தஹஜ்ஜுடைய தொழுகை. எதுல வெற்றி இருக்கிறது, ஈருலக வெற்றி எதுல இருக்குன்னு கேட்க மறந்துட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காம போயிட்டோமேன்னு ஒரு கவலையில இருக்கு. அபூபக்கர் சித்திக் சொன்னா நான் கேட்டுட்டேன், உங்க முன்னாடி நான் கேட்டுட்டேன். அப்படியா, எதுல? லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் தான், அதை விளங்குனா போதும், ஈருலக வெற்றி அதுலதான் இருக்கு. நம்ம கூட எப்படி அல்லாஹ் இருக்கிறான்றதை உணர்ந்தால் போதும், உலூஹியத்தை நாம் பார்த்துக்கிட்டே இருந்தா போதும், உலூஹியத்துல அல்லாஹ் இலாஹாக எப்படி நம் தேவைகளை பூர்த்தி செய்யறான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். அதை பார்க்கதான் உங்களையும் படைச்சான் அல்லாஹ், அதுலதான் வெற்றி இருக்கு. பாருங்க, ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்ததனால் உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன சலாமே கேட்கல. அப்ப நம்முடைய பார்வை கண்களால் பார்ப்பதல்ல, கல்பால் பார்ப்பதுதான் பார்வை. கண்ணால உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கவும் இல்லை, அவன் முன்னாடி தானே போய் சலாம் சொல்லியிருக்கணும், பின்னாடியா சலாம் சொன்னாங்க? முதுகு பின்னாடி வந்து நான் சலாம் சொன்னேன்னா பரவாயில்ல, முன்னாடிதான் சலாம் சொன்னேன். கண்களுக்கு முன்னாடி வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கவும் இல்லை, அவர்கள் பேசியதை கேட்கவும் இல்லை. கல்வுதான் பார்க்கும், கேட்கும். அதனாலதான் இறை நேசர்கள் என்ன சொல்றாங்க, நீ கல்புல அல்லாஹ் வச்சு சதா அவனை பாரு, உன் கண்கள் இந்த உலகத்தை பார்க்கலாம், உன் கல்பு அல்லாஹ்வை பார்க்கணும். கல்பு செய்தி என்னன்னா, இங்க அல்லாஹ் இருக்கிறதுனால உதவி கிடைக்காது, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறதுனால உதவி கிடைக்கும். நம்மோடு எப்படி இருக்கிறான்றதை விளங்கணும். அவனை ஹாலிக்கா பாரு, அல்லாஹ்வை மாலிக்கா பாரு, அல்லாஹ்வை ஹாக்கிமா பாரு, அல்லாஹ்வை செயல்படுபவனாக முதல்ல பாரு. அல்லாஹ்வை எப்படி பார்க்கணும்? செயல்படுபவனாக பார்க்க வேண்டும், உன்னை செயல்படாதவனாக பார்க்கணும். இங்க எப்படி இருக்குன்னா உல்டா மாத்தி, இவரு செயல்படுகிறார், அல்லாஹ் செயல்படுறதுதான் எனக்கு தெரியாது. நான் ஜும்மால பேசுறேன், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபானா, மனுஷனை பிரதிநிதியாக படைச்சேன்றான், ஆதமே உங்களை கலீஃபாவாக்குறேன். என்ன கலீஃபா? மனுஷன் தாங்க படைக்கிறான். இந்த ஸ்டூலை உருவாக்குனது மனுஷன், மைக்கை உருவாக்குனது மனுஷன், இந்த கட்டிடத்தை உருவாக்குனது மனுஷன். அவன் போய் சேர்ந்துட்டான், இந்த கட்டிடம் கட்டினவன் எத்தனை பேர் போய் சேர்ந்துட்டான், ஆனா கட்டிடம் நிக்குது. மைக்கை உருவாக்குன இருக்கிறானா இல்லையா தெரியல, மைக் இருக்கு. செய்தி என்ன? உருவாக்குபவனாக அல்லாஹ் மனிதனை ஆக்கினான், படைப்பாளியாக ஆக்கினான். படைப்பாளி, படைப்பவன் யாரு? அல்லாஹ்வை தவிர யாரும் படைக்கிறது கிடையாது. காலிக்கு யார்? அல்லாஹ் தான். சேரை செஞ்சவன், பெஞ்சை செஞ்சவன், நாற்காலி செஞ்சவனை வந்து காலிக்குன்னு சொல்லுவீங்களா?
காலிக்குன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். படைப்பாளி அப்படின்னு சொன்னாலும் இதை படைத்தவனை உருவாக்குனது அல்ல, இவன் தான் படைத்தவன் சொல்ல மாட்டான். இதை படைத்தவன் அவன் தான் சொல்லுவோமா? இந்த நாற்காலி செஞ்சவர் இவருன்னு சொல்லுவோம், படைத்தவர் இவருன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த படைப்பு இருக்குல்ல, அது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தப்படுத்தி நம்ம பழகி விட்டோம். செஞ்சவன் சொன்னாலும் அதுதான். ஹகீகி காலிக் யாரு? அல்லாஹ். மஜாசி காலிக் தான் இவன். அல்லாஹ் இவனுக்கு ஆற்றலை கொடுக்கலன்னு சொன்னா இவன் செய்ய மாட்டான். அவனுக்கு சக்தி அல்லாஹ் கொடுத்தான், அவனுக்கு ஞானத்தை அல்லாஹ் கொடுத்தான், அறிவை கொடுத்தான். புரியுதுங்களா? இது எல்லாரும் செஞ்சிட முடியுமா? அதுக்கு ஒரு ஞானம் இருக்கிறது. அந்த ஞானம் இருந்தாதான் செய்ய முடியும். சேர் மேஜை நாற்காலி செய்வதற்குண்டான அறிவு ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். தச்சர்கள் நகைகளை செய்வதற்கு தட்டான், அதுக்கு ஒரு அறிவு வேண்டும். அந்த அறிவு இருந்தாதான் செய்ய முடியும். பிராக்டிக்கல் நாலேஜ் வேணும். தியரி நாலேஜ் மட்டும் இல்ல, பிராக்டிக்கல் நாலேஜ் வேணும். இல்ல கையில ஊத்திப்பாங்க, அவ்வளோ அக்யூரா செய்வாங்க. புரியுதுங்களா? சரி, செய்தி என்னன்னா அல்லாஹ் சொல்றான், உன்னை முன்னிறுத்தி நான் தான் செய்யறேன்றான். இன்சான முன்னாடி நிக்க வச்சிருக்கிறான், அவ்வளவுதான். காலிக்கு நான் தான்றான். ஹகீகி காலிக் அல்லாஹ், எல்லாமே மஜாசி காலிக். அந்த மஜாசி காலிக்க பார்க்கும்போது ஹகீகி காலிக்குடைய ஞாபகம் நமக்கு வரும். ராசிக் யார்? அல்லாஹ் தான் ராசிக். ஆனா சிருஷ்டிகளை ராசிக்கா ஆக்கி இருக்கிறான் மஜாசி. உங்களுக்கு எங்கெங்க அந்த சாப்பாடு வருது? நான் வேலை செய்யறேன், இவர் எங்க வேலை செய்யறாரு, அவர் ஒரு கம்பெனில வேலை செய்யறாரு, இவரு கம்பெனில வேலை செய்யறாரு, அவர் ஒரு கடை வச்சிருக்கிறாரு. என்ன செஞ்சாலும் உனக்கு ரிஸ்க் நான் தான் கொடுக்குறேன்றான். சில பேருடைய ரிஸ்க் இருக்கு பாருங்க, நம்ம கண்களுக்கு தெரியுது. யார் கொண்டு வந்து கொடுக்குறான்? இங்க வாங்குறோம், இங்க பண்றோம், இது செய்யறோம், அது செய்யறோம். ஒரு கம்பெனி வச்சு நடத்துறாரு, கடை வச்சிருக்காங்க, யாரு தெரியும்? இவர் தான் வருவான்னு தெரியுமா? அல்லாஹ் யார கொண்டோ தேவையை பூர்த்தி செய்யும். தெரிஞ்ச கஸ்டமரும் வருவாங்க, தெரியாத கஸ்டமரும். உன் ரிஸ்க் அவன் எழுதி இருந்தான்னு சொன்னா கொடுக்காம அவன் போகவே மாட்டான். அவன் காசு உன் ஜோபுல இருந்துச்சுன்னா அதை உனக்கு கொடுக்காம அவன் போக மாட்டான். அல்லாஹ் ராசிக்காக இருக்கின்றான், ஆனால் நிஸ்பத்துகளை முன்வைத்து அவன் தான் உங்களுக்கு ரிஸ்க் கொடுப்பான். அதை விளங்கணும். அல்லாஹ் ரஹ்மான் ராஹீமீனா இருக்கான். ஒருவர் மீது கருணை காட்டுறது அல்லாஹ் தான். அல்லாஹ் ரப்பாக இருக்கின்றான். ருபூபியத். அன்ஃபுஸிலிருந்து நம்மை வளர்ப்பவனும் அல்லாஹ் தான். தாயின் கருவறையில இருக்கும்போது வளர்த்ததும் அல்லாஹ் தான். தாயின் கருவறையில இருக்கும்போது ஏன்னா சம்பந்தமே இல்லைல்ல சிருஷ்டிகளுக்குன்னா, அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அல்லாஹ் தானே உணவு கொடுக்குறான், அல்லாஹ் தான் உணவு கொடுக்குறான். கொடுத்து வளர்க்கிறது நான் தான் சொல்றேன். வெளியே வந்த பிறகு அந்த குழந்தைக்கு பாலூட்டி எமுதூட்டி வளர்க்கிறது தாய் போல தெரிகிறது, ஆனால் அல்லாஹ் தான் உணவு. நிஸ்பத்து தான். அல்லாஹும் அஹ்சனுல் காலிகீன்றான். ஒரு இடத்துல சொன்னோம், அல்லாஹும் அஹ்சனுல் காலிகீன். படைப்பாளிகள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அல்லாஹ் அழகான படைப்பாளி. உண்மையிலே அல்லாஹ் தான் படைப்பாளி, வேற யாரும் படைப்பாளி இல்ல. ஆனா சேர்த்துக்கிறான், உங்களையும் சேர்த்து. அஹ்சனுல் காலிகீன்றான். அல்லாஹ் அதனால்தான் ரப்பு அல்லாவாக இருந்த போதிலும் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பியானி சகீரான்னு சொல்லுச்சு. அவனும் ரப்பு தான். ரப்பே சகீர்ன்றான் அல்லாஹ், ரப்பே கபீர் அல்லாஹ், ரப்பே மஜாசி, ரப்பே மஜாசி தாய் தந்தையர், ரப்பே ஹகீகி அல்லாஹ். அப்ப அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்ற அந்த உணர்வு இருக்கு பாருங்க, அதுதான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் இறைவனிடம். இறை உணர்வை உண்டாக்கக்கூடியது. அது நமக்கு உதவி செய்யும். இந்த உலகத்தில் எவர் வந்தாலும் சரி. கைரியத்னா என்ன?
ஐனியத்துனா என்ன? கைரியத்தும் இருக்கு. ஐனியத்தே ஹகீகி, கைரியத்தே ஹகீகி. இப்போ இந்த கைரியத்துன்னு சொன்ன ஐனியத்துனா என்ன? அல்லாதான் இருக்கிறான், எல்லா சிருஷ்டிகளுடனும் அல்லாதான் இருக்கிறான், அதுதான் ஐனியத். கைரியத்துனா என்ன? சிருஷ்டிகளும் இருக்கிறது, அல்லாதாங்க இருக்கிறான்னு சொன்ன பிறகு சிருஷ்டி இல்லைன்னு ஆயிடுது. முதல் உள்ள கால வரைக்கும் அல்லாதாங்க. அப்ப சிருஷ்டி எங்க? சிருஷ்டியும் இருக்குது. ஐனியத்தே ஹகீகி, நம்முடைய தாலீம் என்ன? ஐனியத்தே ஹகீகி, கைரியத்தே ஹகீகி. ஐனியத்தும் உண்மைதான், கைரியத்தும் உண்மைதான். நான் இருக்கிறதும் உண்மைதான். நான் அதமாக இருக்கிறேன், அல்லாஹ் மௌஜூதா இருக்கான், அவ்வளவுதான். நான் மையத்தா இருக்கேன், அல்லாஹ் ஹயாத்தா இருக்கிறான். நான் ஜாஹிலா இருக்கேன், அல்லாஹ் ஆலிமா இருக்கிறான். நான் சிஃபாத்தே அதமியாவுக்கு சொந்தக்காரன், அல்லாஹ் சிஃபாத்தே உஜூதியாவுக்கு சொந்தக்காரன். நானும் இருக்கிறேன், இல்லைன்னு சொல்ல முடியும். வல்லாஹு அஹ்ரஜக்கும் இத துதுமாத்தி இளநூறுன்னு வரும் ஒரு ஆயத்து. உங்களை எல்லாம் இருளில் இருந்து ஒளியின் பக்கம் கொண்டு வரான். இருள் என்ன? சில பேர் என்ன சொல்லுவாங்க, இதுக்கு தஃசீர்ல எழுதுறவங்க, இருளிலிருந்து ஒளியின் பக்கம் உங்களை கொண்டு வருகிறான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் நீங்க லுதுமாத் ஷிர்க்ல இருந்தீங்க, அல்லாஹ் உங்களை தௌஹீதுல கொண்டு வந்தான், இஸ்லாத்தை கொடுத்தான், ஈமான கொடுத்தான். சிஃபாத்தே அதமியா துதுமத்து, சிஃபாத்தே உஜூதியா நூறு. வினாடி தவறாம உங்களை துலுமத்துல இருந்து நூறுன்னு பக்கம் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறான். இதை பார்த்தா நீ முஸ்லீம் தான், நீ மூமின் தான், நீ முத்தகி தான், நீ வலி தான், நீ குதுப் தான். இதுலயே மூழ்கியவர்கள் தான் இறை நேசர்கள். சதா மௌலா பாக்குறாங்க, தன் நுதுமத்தையும் பாக்குறாங்க, என்ன நூறையும் பார்க்கறாங்க. நான் இருளில் இருக்கிறேன்ல, என்ன நூறு பக்கம் நீ கொண்டு வந்துட்டே இருக்க. நாம் இங்க வருவதற்கு முன்னாடி இங்க இருள் இருந்தது, இப்ப லைட் எல்லாம் போட்டு வந்தா பளிச்சு நூறு ஆயிடுச்சு. இருள் எங்க போச்சு? பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சா, இல்ல இந்த பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சா, இல்ல ரோட்டுக்கு போயிடுச்சா? இங்கதான் இருக்குது. இருள் எங்கும் போவதில்லை, இருளை மிகைத்து ஒளி காட்டுகிறது. அதுபோல நாம் இருள் சிஃபாத்தே அதமியா, இந்த இருளை மிகைத்து ஒளி காட்டுகிறது, சிஃபாத்தே உஜூதியா காட்டு. இதை பார்க்கதான் உங்களை படைச்சேன், இதை பார்க்கதான் கைரியத். சர்க்கார் சொல்லு, கைரியத்னா என்ன? தரஃபைனுக்கு பேரு கைரியத். கைரியத் என்ன? தரஃபைன், இரண்டு தரப்பு இருக்கு பாருங்க, அதில் சம்பந்தப்பட்டதுதான் கைரியத். கைரியத் இருக்குல்ல, நம்ம சிருஷ்டி இருக்கும்ல, இந்த சிருஷ்டி அல்லாவோடு சம்பந்தப்பட்டு இருக்குது, ஐனியத்தோடும் சம்பந்தப்பட்டிருக்கு, கைரியத்தோடும் சம்பந்தப்பட்டு. என் கூட அல்லா இருக்கிறான், நானும் இருக்கிறேன். தரஃபைன்னு சொல்றதுதான். கடலின் அலை கரையை தொட்டு தொட்டு திரும்ப எங்க போகுது? கடலுக்கு தான் போகுது. அதுபோல இந்த கைரியத்திற்கு ஐனியத்திலிருந்து வந்து வந்து திரும்ப ஐனியத்துக்கு தான் போகுது. அப்ப நானும் இருக்கிறேன், நான் மட்டும் இல்லை, என் கூட அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ மஅனா லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அல்லாஹ் என் கூட இருக்கிறான். என் முன்னாடி எந்த சிருஷ்டி வந்தாலும் சரி, அது கூட யார் இருக்கிறான்? அல்லாஹ் தான் இருக்கிறான், என் கூட அல்லாஹ். எந்த சிருஷ்டி என் முன்னாடி இருக்கிறதோ அந்த சிருஷ்டிக்கு என் கூட அல்லாஹ் இருக்கான்னு தெரியாம இருக்கலாம், அல்ல தெரிஞ்சிருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. என் கூட அல்லாஹ் இருக்கான்னு எனக்கு தெரியும்.
அந்த உணர்வு எனக்கு இருக்கிறது, அந்த ஞானம் எனக்கு இருக்கிறது. அதமான என்னில் தான் அல்லாஹ் மௌஜூதாகிறான். அதம் யூசுப் ஷா அதம் அதுல மௌஜூதாகிறது அல்லாஹ். உஜூது அல்லாஹ்வுக்கு சொல்லும், சிஃபாத் அல்லாஹ்வுக்கு சொல்லும். என்னில் அல்லாஹ் வெளியாக்குகிறான். அவனுடைய சிஃபாத் எங்க வெளியாது? என் மூலமாக. ஒவ்வொருவரிலுமே அல்லாஹ் தான் வெளியாக்குகிறான். அந்த வகார் இருக்கணும், அந்த உணர்வு இருக்கணும். எல்லாம் நீ தஜல்லி ஆகணும்னா நான் வேணும். என்ன நீ தஜல்லி, உங்கள நான் தஜல்லி ஆக முடியாது இல்ல. உங்கள தஜல்லி ஆகிறது உங்க சிஃபாத் அல்லாஹ் காட்டுறான். ஜாத்து வேற, உங்க ஜாத்து வேற, என் ஜாத்து வேற. என்னை காட்ட வேண்டும் என்று சொன்னால் என் ஜாத்து தேவை. ஜாத்து தேவைன்னா தேவை கிடையாதுங்க, அல்லாவுக்கு தேவை இல்லை. அல்லாவுக்கு தேவை கிடையாது. அப்படியே தேவை வச்சா கூட சரி. என்ன கைர்னு சொல்ற நீயும் அல்லாவுடைய இல்முல தான் இருக்கிற. அல்லாஹ் எதன் பக்கமும் தேவை கிடையாது. அல்லாஹ் எதன் பக்கமும் தேவை கிடையாது. இல்மு அவனுக்கு சொந்தம். இல்முல சூரத்து நாமம், நமக்கு பெருமை, அவ்வளவுதான். என்னிலும் என் ரப்பு வெளியாகிறான், என்னையும் அல்லாஹ் காட்டுறான். கோடான கோடி சிருஷ்டிகளை காட்டக்கூடிய ரப்புல் ஆலமீன் என்ன காட்டிட்டு இருக்கான். அந்த உணர்வு அல்லாஹ் நமக்கு பிச்சை கொடுத்தான். அந்த உணர்வுல நம்ம வாழ வச்சான். அப்போ அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். மசா யாருக்கு? யார் அனுபவிக்கிறாலும் அவனுக்கு மசா. அனுபவிக்கிறவங்களுக்கு மசா. ஊட்டி விட்டான், சாப்பிடுறது யாரு? இதுல யாருக்கு இன்பம்? நமக்கு தான். அல்வா சாப்பிட்டா யாருக்கு டேஸ்ட் தெரியுது? நமக்கு தான் டேஸ்ட் தெரியுது. பிரியாணி சாப்பிட்டா யாருக்கு டேஸ்ட் தெரியுது? தமத்தான்னு சொல்றது. அனுபவிக்கிறது நீதான். யாரை கொண்டு அனுபவிக்கிறேன்னு தெரிஞ்சுக்க போ. சிருஷ்டியை கொண்டு அனுபவிக்காத, சிருஷ்டி கர்த்தாவை கொண்டு அனுபவி. இதுல உள்ள மசா விட அதுல உள்ள மசா பெருசு. இதுல உள்ள மசா விட அதுல உள்ள மசா பெருசு. நீ பிரியாணி மட்டும் தின்னு டேஸ்டா இருக்குன்னு சொல்றதுல, நீ உள்ள இறங்கணும்னு போச்சு. அது அன்னைக்கு தின்ன பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதை ரெண்டாவது அதை அனுபவிக்க முடியாது, முடிஞ்சு போச்சு. நீ அல்லாவோடு சேர்த்து பார்த்தா இப்பவும் அனுபவிக்கலாம், வினாடி தவறாம உன் கூட அல்லா இருக்கு. அந்த இன்பத்தை சதா யார் இன்பம் கொடுக்குறானோ அந்த இன்பத்தை அனுபவின்றான். உங்களோட சொல்லலாம் உக்குலுஹா குல்லஹீனின் வீதினி ரப்பிஹா கலிமத்தன் தையிபத்தின் கஷஜரத்தின் தையிபத்தின் கலிமத்தன் தையிபத்தன் கஷஜரத்தின் தையிபத்தின். அந்த மரத்தின் கனியை சுவைத்துக் கொண்டு, கலிமாவின் கனியை சுவை, வினாடி தவறாம இன்பம் கொடுத்து கொண்டு, அந்த இன்பத்தில் மூழ்கி நீ அவனை காட்ட, அவன் உன்னை காட்டுவான். நீ உன்னை மறைத்துக்கொள், அவன் ஜாகிராயிடுவான். நீ உன்னை காட்டினா அவன் மறைஞ்சிக்கிறான். காட்டுறதுன்னா என்ன போல? காட்டுறதுன்னா எண்ணம் தான். நான் இருக்கிறேன்னு நினைச்சா ஒரு எண்ணம் இருந்துட்டு போடுறான்ல. எவ்வளவு நாளை இருக்க போறீங்க? எல்லாம் நான் இல்ல, நீ தான் இருக்கிற. நான் இல்ல, நீ தான் இருக்கிற என்னோட. அல்ல என்ன சொல்றான்? என் நேசன், நீ என்ன காட்டுற இல்ல, உன்னை மறைத்து நீ என்ன காட்டுற இல்ல, நீ என் நேசன். அல்லாவின் நேசனா போகணுமா எதிரியா போகணுமா? நேசனா போகணும். ரப்புக்கு நேசனாக. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஷிர்க் செய்யாது. எந்த சிருஷ்டி அவன் முன்னாடி வந்தாலும் என்ன பாரு, லா இலாஹ இல்லல்லாஹ். ஷிர்க்கை விட நீ தப்பிச்சிட்ட,
தௌஹீதுல வந்து உன்னை நான் நேசிக்கிறேன். அதான் தக்குவா. அதுதான் தக்குவா, இறையச்சம். அதனால அந்த மையத்துடைய எதிராக இருக்கும். அல்லாஹ் கூட இருக்கிற உணர்வு வரும். அல்லாஹ் கூட இருக்கும். அந்த காலத்து ஒரு சம்பவம் சொன்னாங்க. சிங்கப்பூர்ல ஹாலிது நானா கடை வச்சு மணி எக்ஸ்சேஞ்ச் கடை. 12 மணி 1 மணி 12 மணி சரி, நைட்ல யாராவது திடீர்னு வருவாருங்க வெளிநாட்டுக்கார வந்து இந்த நாட்டுக்கு சிங்கப்பூர் டாலர் கேட்பாங்களே, அவங்க கொஞ்சம் கடை திறந்து வச்சுட்டாரு. 2 பேர் வந்தாங்க. சரி, இவங்க மணி எக்ஸ்சேஞ்சு வாங்க தான் வராங்கன்னு நினைச்சா துப்பாக்கி எடுத்து காட்டுறான். துப்பாக்கி எடுத்து இவர் அப்படி கை தூக்கிட்டார். ஜோபுல கல்லால இருக்கிற காசெல்லாம் எடுக்கிறான். அவரு சர்க்கார்ட்ட முறியுது. அவர் நினைக்கிறார், யாரெல்லாம் முடிஞ்சு போய், ஏன்னா லட்சக்கணக்கில் காசு முதல் போட்டு இவன் தூக்கிட்டு போயிட்டா முடிஞ்சு போச்சு. நாளைக்கு வியாபாரம் பண்ண காசு கிடையாது. இந்த 2 பேரோடய நீ தான் இருக்கிற, என் கூட நீ தான் இருக்கிற. அவருடைய நினைப்பு எப்படி இருக்கிறேன்னு எனக்கு தெரியல, என் கூட நீ இருக்கிற, இந்த 2 திருடர்களோட நீ தான் இருக்கிற அப்படின்னு நினைக்கிறார். என் ஷேக்க சொல்லி கொடுத்தாங்க, நீ கூட இருக்கிற, எனக்கு உதவி செய் அப்படின்னு உள்ளத்திலால அவர் சொல்றாரு. அவன் ஜோப்ல கை விடுறான், கை விட்டு கட்டை எடுக்கிறான், டாலர் எடுக்கிறான். அப்புறம் அங்க டிராயரை திறந்ததுல டாலர் எடுக்கிறான். சைரன் சவுண்டு கேட்குது. போலீஸ் வர சைரன் சவுண்டு கேட்டவன அல்லாஹ் அந்த போலீஸோட நீதான் இருக்கு அவர் நினைக்கிறார். அவன் வந்துட்டான். போலீஸ் பாக்குறான், ஆஹா இவங்க திருடன். எவன் வந்து காசை எடுத்தானோ அவனை ஷூட் பண்ணிட்டான். வந்தவன போலீஸ் ஷூட் பண்ணிட்டான், காலை ஷூட் பண்ணிட்டான். துப்பாக்கி வச்சு நீனா பாருங்க, அவன் ஓடி போயிட்டான். முடிஞ்சு பிடிச்சாச்சு, காசை அவர்கிட்ட கொடுத்தாச்சு. போலீஸ் என்ன சொல்றான், நான் இந்த பக்கம் வர வேலையே இல்லை, எனக்கு இந்த ரூட்டே கிடையாது, ஏன் வந்த எனக்கு தெரியல, நல்ல வேலை நீ தப்பிச்சிடலாம், யாரு செஞ்ச நல்ல காரணம் தெரியல, நீ செஞ்ச என்ன நல்ல மல்லோ தெரியல, உன்னை காப்பாத்துச்சு சொல்லுவான்ல. என்ன நல்ல மல் செஞ்சது தெரியல, யாருக்கு நல்ல உதவி செஞ்சது தெரியலப்பா, நீ அவனை காப்பாத்து, இந்த பக்கம் வர ரூட்டே கிடையாது, இந்த பக்கம் போ போ போன்னு சொல்லிச்சு, நான் வந்தேன். அப்போ என் கூட அல்லாஹ் இருக்கிறான்ற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க. எப்படி தெரியல, நான் அதமியா, அவன் அல்லாஹ் மௌஜூதா இருக்கிறான், சிஃபாத்து அதமியா எனக்கு சொந்தம், நான் மையத், அதெல்லாம் நினைக்க நேரம் இல்லைங்க. என் ஷேக சொன்னாங்க என் கூட அல்லாஹ் இருக்கிறான், இந்த திருட கூட அல்லாஹ் இருக்கிறான், வர போலீஸ் கூடவும் அல்லாஹ் இருக்கிறான், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் காப்பாத்தி விட்டான். நினைப்புக்கு எவ்வளவு பெரிய கூலி பாரு. சாதாரண விஷயம் அல்ல இந்த ஞானம். இந்த ஞானம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொரு வினாடியும் உங்களை காப்பாற்றும். ஏங்க, இந்த துனியால ஒருத்தன் துப்பாக்கி காட்டும் போதே அல்லாஹ் காப்பாத்தினான்னு சொன்னா, என் கூட அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னா, முன்கர் நக்கீர் முன்னாடி வந்து நின்னா 2 பேரு, என் கூட அல்லாஹ் இருக்கிறான்னா காப்பாற்ற மாட்டானா? இந்த உணர்வு அங்க வராது. நீ வாழணும்ன்றாங்க. ஆலு ரபுன் அல்லாஹி சும்மஸ்தகாமும் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. அல்லாஹ்வை ரப்பாக்கி வாழ். அந்த வாழ்க்கையில அதனால நம்முடைய அல்லாஹ்வுடைய கிருபை கருணை, அல்லாஹ் இந்த ஞானத்தை நமக்கு, இந்த ரகசியத்தை நமக்கு சொன்னான். எத்தனை பேருக்கு தெரியல மோலா, தெரியல. சாதாரண ஞானம் அல்ல, நீங்க சொன்னாலும் சரி அல்லாஹ் உதவி செய்யும் அவங்களுக்கு. நீங்க சொல்லி பாருங்க, இக்கட்டான சமயத்தில் அல்லாஹ் நீ என்னோட இருக்கிற, நிச்சயமா அல்லாஹ் உதவி செய்யும். ஒவ்வொரு நபிமார்களும் அதை சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் ஐய ரபின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னல்லாஹ மஅனா நாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். நம்ம அந்த எதிராக அது சிந்தனையே இல்லை நமக்கு, அதனால வர்றது இல்லை. யாரோ முன்னாடி வந்தா நமக்கு என்ன, யாரு வந்து நிக்கட்டும், என் கூட அல்லாஹ் இருக்கான்னு சொல்லி பாருங்க, அந்த அல்லாஹ் உங்களை. இது பேசிக்கிட்டு கேட்டு போறது இல்லைங்க,
அமல் செய்யறது. சொல்லுவாங்களா, யாரு குடிச்சாலும் சரி என் கூட அல்லாஹ் இருக்கான்னு சொல்லிப்பா, அல்லாஹ் உங்களை காப்பாற்று. என்ன இன்ஷா அல்லாஹ் இனிமே செய்யுமா? செய்யணும். களிமா கேட்டு போறதல்ல, அமல் செய்யறது. இப்பதுல இருந்தே வரணும் அது. அந்த மாதிரி இக்கட்டான சமயத்துலதான் என் கூட அல்லாஹ் இருக்கிறானா? எப்பவுமே அல்லாஹ் இருக்கிறாங்க. உன் ஹாஜத்தை பூர்த்தி செய்யுது. நான் உன் கூட ஐநா உனக்கு ஊட்டி விடுறது நான் தான். உமது ரசூலோட ஹதீஸ் தான் சொல்லுது, எனக்கு ஊட்டி விடுறது அல்ல, என்னை பாதுகாப்பது அல்ல, என்னை நடக்க வைப்பது அல்ல. அந்த இன்பத்தை அல்லாஹ் பிச்சை கொடுக்கும். அல்லாஹும ரிசுக்குனா தௌஹீத், அல்லாஹ் ரிசுக்குனா லஸத்தன் நத்ர் இலா வஜி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ, அல்லாஹும ரிசுக்குனா லஸத்தன் நத்ர் இலா வஜி. யா அல்லாஹ், உன் முகத்தை பார்க்கறதுல எனக்கு இன்பம் வேணும். எல்லா சமயங்களிலும் மனைவி கணவன் பார்க்கிறாங்கல்ல, இன்பத்தோடவே பார்க்குவாங்க. அது ஒரு நேரம் தான். இன்பத்தோடு பார்க்கக்கூடிய, அந்த இச்சையோடு பார்க்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கு, அது ஒரு நேரம் தான். ஆனா இது அப்படி இல்லை. சர்க்கார் சொல்லுவாங்க, ஷேக் வண்ணாத்திய பார்த்தா, வண்ணாத்திய பார்த்தா, வண்ணாத்தி கழுதைய பார்த்தா. வண்ணாத்திய பார்க்கும்போது வண்ணாத்தி கழுதைய பார்க்க கூடாது, வண்ணானதான் பார்க்கணும். உன் ஷேக் உன்னை பார்த்துட்டே இருக்காங்க, தவஜி போட்டு இருக்காங்க, நீ துனியாவை பார்த்துட்டு இருக்காங்க, எங்க அல்லாஹ் கிடைக்கும். அதுக்காக என் ஷேக் சொல்லுவான், வண்ணாத்திய பார்க்கும்போது வண்ணாத்தியம் வண்ணான பார்க்கணும், அப்பதான் குழந்தை கிடைக்கும். உன் ஷேக் உன்னை பார்க்கும்போது நீ அவங்கள பார்க்க, அப்பதான் அல்லாஹ் கிடைப்பாங்க. தவஜ்ஜுன்னு சொல்றது போல, இப்ப நாம என் கூட அல்லாஹ் இருக்கிறான்ற இன்பத்துல இருக்கிறேன், இது தவஜ்ஜு. நான் என் ஷேக பார்க்கறதுனால, நிஜமா என் ஷேக் என்ன ஞானத்துல இருந்தாங்களோ அந்த ஞானத்தை நான் இருக்கேன். அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்க கூட நான் ஆயிரேன்றான். எல்லாத்துக்கும் சொல்லல, உன் கூட நான் ஆயிரேன்னு அல்ல எல்லாத்துக்கும் சொல்லு. ஹதீஸ், தகர்ரபுல் அப்து பி நவாஃபில், நஃபிலான வணக்கத்தை கொண்டு அடியான் அல்லாஹ்வை நெருங்குகிறான். ஹத்தா, எதுவரை நெருங்கிறான்? ஹத்தா ரிஜ்லஹுல்லதி, ஃபர்ஸ்ட் என்ன, பஸரஹுல்லதி யப்சுரு பிஹா, அப்புறம் யதஹுல்லதி யப்துஷு பிஹா, ரிஜ்லஹுல்லதி யம்ஷி பிஹா, ஸமஉல்லதி யஸ்மஉ பிஹா. அவன் கேட்கும் காதாக, அவன் கண்ணும் பார்க்கும் கண்ணாக, அவன் பிடிக்கும் கரமாக, அவன் நடக்கும் காலான ஆயிரம். எல்லாருக்கும் அல்லாஹ் சொல்லுங்க, எல்லாருக்கும் கிடையாது. யார் என்னை அடைந்தாரோ அவருக்கு தான். அல்லாஹ் யார் அல்லாஹ்வை நெருங்குகிறாரோ அவருக்கு தான். அல்லாஹ்வை முதல்ல நெருங்கணும். என் கூட அல்லாஹ் இருக்கான்ற உணர்வுல இருக்கணும். உணர்வுல இருந்தா நான் உன்னோட. அதனால் அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்யும். இந்த இறை ஞானங்களை உணரணும். அந்த இறை ஞானங்களை முதல்ல படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதன்படி அமல் செய்யணும். தெரியாம எப்படி அமைச்சு தெரியும். நான் சொன்ன தரஃபைன் சொன்ன, முன்னாடி ஒருத்தன் கத்தியை வச்சுட்டு நின்னாலும் குத்த வரான், அவன் அதகமாக்கி அல்லாஹ் மூச்சுதான் பார்க்கணும். என் கூட இருக்கிற அல்ல அங்கேதானே சுரத்த, அதனால்தான் நடுங்கினான். முகமது ரசூலாட்டையும் வந்தாங்க கத்தியை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை போகும், நடுங்கி கையெல்லாம் நடுங்கு, குடிக்க முடியல, திரும்ப கையில எடுத்து கொடுக்குறாங்க கத்திய, சண்டை போடுவா. என்ன அது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தூங்கிட்டு இருக்கிறாங்க, படுத்து தூங்கிட்டான்.
அப்ப கூட வெட்டத்துக்கு யோசி அப்படியே கையெல்லாம் ஆடி கீழே டமால்னு கத்தி கீழே வந்துச்சு. முடிச்சு பாக்குறாங்க, என்னடா ஒருத்த நிக்கிறான், கையெல்லாம் நடுங்குது, கத்தி கீழே விழுந்துக்குது. என்ன எடுத்து வந்து வெட்டுங்கிறான். அதுக்கு தானே வந்தேன், வெட்டுவான். என்னையும் என் படைப்பினையும் என்னையும் சமுதாய மக்களையும் அல்லாவிடத்துல ஒப்படைச்சிட்டு படுத்திருக்கிறேன். தவக்கல் அலல்லா, அவன் என்ன பாதுகாக்கிறான். உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. அதுதாங்க தைரியத்தை எப்படி விளங்கியிருக்காங்க. நாம தைரியத்துல மூழ்கி போயிருக்கிறோம். நிஸ்பத்தை தான் நம்புறோம், அல்லாவை நம்பல. அவங்க அல்லாவை நம்பி இருந்தாங்க, நிஸ்பத்தை எப்படி பார்த்தாங்க? காணல் நீர் போல பார்த்தாங்க. நிஸ்பத்தை காணல் நீராக பார்த்தார்கள். நிஸ்பத்தை ஒரு தோற்றமா பார்த்தாங்க. நீ ஒண்ணு செய்ய முடியாது. என்னையும் என்னுடைய மக்களையும் அல்லாவிடத்துல ஒப்படைச்சிட்டு படுத்திருக்கிறேன். நீ எனக்கும் தீங்கு செய்ய முடியாது, என் மக்களுக்கும் தீங்கு செய்ய முடியாது. என்ன அப்படி ஒரு ஈமான் தான். ஆச்சரியப்பட்டான். தூங்கும் போது கூட உங்களை ஒண்ணும் செய்ய முடியலையே, அது என்ன தடுத்துச்சு? இல்லைங்க, உயிர் போயிடும். மரணம் என்ன சொல்றது, கொஞ்சம் மிஸ் ஆனா என் உயிர் போயிடும். தெரிஞ்சுதான் வந்திருக்கிறேன், என் உயிரை விடதான் வந்திருக்கிறேன். நான் ஒண்ணு நான் இருக்கணும், நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஒண்ணு உமர் இருக்கணும் ரலியல்லாஹு, அவங்க மௌத்தா போனோம், இல்ல நான் மௌத்தா போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு தான் வந்தேன். ஏன் எனக்கு இந்த பயம் வந்துச்சு? பயத்தை போடுறான் அல்ல, அவங்க கூட இருக்கான். அப்போ என்ன ஆட்டம் அது, என் உள்ள கிடுகிடுத்து போச்சே, அந்த தைரியம்லாம் கலந்து போச்சே, உயிர் போறதுல மேல ஒரு பயம் வந்துடுச்சு. இது அப்ப இல்லையே எனக்கு, இப்ப எப்படி வந்துச்சுன்னு கேட்கறான். அதுதான் என் ஈமானுடைய பவர். என் மௌலா போட்டது உன் கல்வில, அதை எனக்கு சொல்லி கொடுக்கணும். அது என்ன அசட்டுத்தனமான ஒரு தைரியம். கத்திய கையில வச்சுக்கிற, நீங்க படுத்த எழுந்திருக்க கூட இல்ல, படுத்துக்கிட்டே பேசுறீங்க. அது என்ன அசட்டுத்தனமான ஒரு தைரியம். அதுதான் நாங்க எங்கள் முத்து முகமது ரசூலுல்லாஹ் கொடுத்த ஈமானுடைய தைரியம். நாங்கள் என்னது ஆயுதத்தை கண்டு அஞ்சுபவர்கள் அல்ல, எதிரிகளை கண்டு அஞ்சுபவர்கள். எதிரியிலும் இறைவனை பார்ப்பவர்கள். அவங்களுக்கு எதிரி இல்லை, எதிரி இல்லை, எதிரி என்பது எதிரி என்ற தோற்றத்திலும் என் இலாவின் எல்லை. அப்ப அந்த உணர்வு, அதனால்தான் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நானும் களிமா சொல்றேன், எனக்கு இந்த இன்பம் வேணும். எவ்வளவு பெரிய வீரன் நானு, எவ்வளவு பெரிய வீரன் நான். மூத்துக்கு பயப்படக்கூடியவன் அல்ல, மரணத்தை அஞ்சக்கூடியவன் அல்ல நான். ஆனா எனக்கு உள்ள ஒருத்தர் அப்படியே ஆடுது உள்ள, உங்களை பார்த்தாலே. அது என்ன அது, அந்த ரகசியம் எனக்கு தெரியணும். களிமா சொல்லு, நான் உங்களுக்கு சொல்லி களிமா சொல்லி சொல்லி லாயிலா இல்ல சிபாத் அதன்யா சிபாத்தை உஜூதியா, நீ எங்க இருக்கிற? சராப்பா மோலா அவங்க கூட இருக்கிறான். காயினாத்துல ஆட்டி படைக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவங்க கூட இருக்கான். அந்த ஈமான் உள்ளத்துல வந்தவன், இப்ப நான் போறேன், எனக்கு எனக்கு எந்த பயம் இல்லை. மூத்தா போன போறேன், அதுல என்ன இருக்கு? ஈமான் என் உள்ளத்துல வந்துருச்சு, அல்லாஹ் கூட இருக்கிறான்ற உணர்வு வந்துச்சு. உமர் இல்லாம கொண்டு ஈமான் கொண்ட பிறகு எந்த அரசன் அனுப்பினாலும் அவன்கிட்ட போறேன். போன்ட்டான், உன் ஈமான் இருக்கு, நீ போ. அல்லாஹ் இல்முல இருக்கு, சூகரா போகுது, மூத்துன பெரிய விஷயம். போறான், போய் அரசன் முன்னாடி நிக்கிறார். என்ன, ஏன்னா அவன் இவரு திரும்ப வராருன்ற செய்தி கேள்விப்பட்டவன அவன் தார தப்பட்டையோட இவரை வரவேற்கிறான். ஊர் வெளியில இருந்தே இவரை வரவேற்று கூட்டு வராங்க. ஏன்னா உமரை கொண்டாதான் வர முடியும், உமரை கொண்டாதான் இவன் வர முடியும். ஒண்ணு நான் இருப்பான், இல்ல அவர் இருப்பான்னு சொன்னால, இவன் உயிரோட இருக்கான்னா அப்ப உமர் மூத்த போயிட்டான்னு அர்த்தம். அதனால வரவேற்கிறான். உமரை கொண்டுட்டியா? உமரெல்லாம் கொல்ல முடியாது, உமரெல்லாம் எத்தனை பேர் போனாலும் கொல்ல முடியாது, அல்லாஹ் நாடுனால் தான் முடியும். என்ன அல்லாஹ் நாடுனா முடியும்? புதுசா என்ன பேசுற? எந்த உமர் எந்த அல்லாவை கொண்டு ஈமான் கொடுக்கிறான், அந்த அல்லாஹ் கொண்டு நானும் ஈமான் கொண்டு இருக்கேன். இந்த உள்ளத்துல உள்ள ஈமான் என் நெஞ்சத்துல வந்துருச்சு. கோவம் வந்துச்சுன்னா உமரை
இஸ்லாத்தை அழிக்கணும்னு சொல்லி ஒன்னு அனுப்புனா நீ முஸ்லீம் ஆகிட்டு வந்து நிக்கிறியா அப்படின்னு வாழை உருவி வீசுறான். களத்துக்கிட்ட போய் நிறுத்திட்டான். களத்துக்கிட்ட போய் நிறுத்திட்டான். யார் நிறுத்தினான்? நீ என்ன வாளுக்கும் பயப்படல, நீ உனக்கும் பயப்படல, என் ரப்புக்கும் மட்டும்தான் நான் பயப்படுறேன். நிறுத்திட்டு சொல்றான், எத்தனோ தடவை என் களத்துக்கு கத்தி வந்தது, பல போர்களில் நீ என் கூட இருந்து அந்த கத்தியெல்லாம் தடுத்த, அதனாலதான் நான் உயிரோட இருக்கிறேன். அந்த சிந்தனை எனக்கு வந்துச்சு. பல போர்ல என்ன காப்பாத்தி இருக்கிற, அந்த சிந்தனை வந்ததுனால உன்னை கூடுறதுக்கு எனக்கு மனசு வரல. போ, மூஞ்சிய முடிக்காதேன்னா சொன்னா, நீ எங்க என்ன கொல்ல முடியும்? அதை போட்டு உன்னை கொல்ல விடாம ஆக்கினது என் ரப்பு போயிட்டாங்க. என் போல என் கூட அவன் உன்னை தடுத்தான். நீ எதையாவது கதை சொல்லிக்கோ, அதுக்கு என்ன இருக்கு? இதனால அதனால நீ சொல்லிக்கோ காரணங்களை. எனக்கு ஒரே காரணம் தான், என் அல்லாஹ் தான் தடுத்தான். உன்னை வெட்ட விடாம என் ரப்பு என்ன தடுத்தான். போயிட்டான். மூஞ்சில போயிட்டு அதை போங்க. செய்தி என்ன? மகான்கள், இந்த ஞான சஹாபாக்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த ஈமான் நம்ம உள்ள ஜஸ்பாத் ரஸ்மே பிலாலி பிலாலுடைய ரசம் இருக்கு. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பாங்கு அது மாதிரி சொல்லப்படுது. ஆனா ஜஸ்பாத்தே பிலால் இல்ல. பிலாலுடைய உள்ளத்துல அல்லாஹ் அக்பர்னு சொல்லும் போது என்ன ஒரு ஆள் இருந்துச்சோ, இந்த கைஃபியாத் இருந்துச்சோ, இந்த பாங்குல என்ன கைஃபியத் இருந்துச்சு, அந்த தொழுகையில என்ன கைஃபியத் இருந்துச்சு, அது இப்ப இல்லை. அஷாது அண்ண முகமது ரசூலுல்லான்னு சொல்லும் போது முகமது ரசூல்லாவை பார்த்து சொன்னார்கள் பிலால். பெருமானாரை பார்த்தாங்க. அஷாது அண்ண முகமது ரசூலுல்லா, என் கண்ணு முன்னாடி ரசூல் இருக்கிறாங்க. கயிர் அல்லாஹ் பதில் செய்யணும். அல்லாஹ் நேரம் கடந்துருச்சு. அல்லாஹ் நாம் பேசியபடி அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. வாஹிர் தானா. அஸ்ஸலாமு அலைக்கும். ربنا لك الحمد لك الشكر يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم على وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم أتمم علينا نعمتك وارزقنا رسولك التامة. اللهم إنا نسألك لذة النظر إلى وجهك شوقا إلى لقائك من غير ضراء مضرة ولا فتنة مضلة. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு, உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிச்சு ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிச்சு கருணை காட்டியா அல்லாஹ். எல்லாம் மறைந்த முன்னோருடைய கபறுகளை ஒளிமையும் ஆக்கியா அல்லாஹ். அவருடைய கபறுகளை சோன பூங்காவாக்கி, அவருடைய கபறுகளை விசாலமாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் குறிப்பாக இப்போது மறைந்திருக்கக்கூடிய ஃபாரூக்கை அவருடைய கபரை ரப்பி சோன பூங்காவாக்கிறியா அல்லாஹ். அவருடைய கபரை விசாலமாக்கிறியா அல்லாஹ். இறை ஞான பாடல்களை பாடிய அந்த மகான் பல உள்ளங்களை இறை ஞான பாடல்களை கொண்டு அவங்க உள்ளங்களை உன் பக்கம் திருப்பியவர்கள் யா அல்லாஹ். அவருடைய சோனத்துல உயர்வான தரஜாவை அந்தஸ்தக்கூடிய அல்லாஹ். அவருடைய குடும்பத்தார்களுக்கு சபர ஜமீல கூடிய அல்லாஹ். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ் நாங்கள் பேசியபடி கேட்டபடி அமல் செய்ய நீ தௌஃபீக் செய். நீ கூட இருக்கிற உணர்வு கூடிய அல்லாஹ். அல்லாஹ் உன்னோடு வாழ நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். மையத்துடைய எதிராக்க கூடிய அல்லாஹ். மையத்தை லஸ்ஸத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த கயிறுல உன்னை சேர்த்து பார்க்கும் பார்வையாக கண்ணை திறந்து விடுறே. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا ربنا انك انت التواب الرحيم. صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله على محمد يا رب صل